இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் தொடர்ந்து குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கணும் நண்பர்களே. அந்த வகையில் கடைசி ராசியாக வரக்கூடிய 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசியோட ஜூன் மாத பலன்களை பார்க்கின்ற நண்பர்களே. ஜூன் மாத ராசி பலன்கள் பார்க்கணுமா? ஏற்கனவே 7 சனி இப்போ தான் லைட்டாக ஒரு காட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சிக்கல், விரயம் இப்படி மருத்துவ செலவுகள், ஓடையாடிட்டு இருக்க செலவுகள் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக காமிக்குது. அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மீனராசி நண்பர்களே, நான் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3 சென்று விட்டாலும் சரி, 6 சென்று விட்டாலும் சரி, குரு பயிற்சி குருவை பொறுத்தவரையும் மீனராசியை பொறுத்தவரையும் அப்படியே எங்கேயும் அழுங்காமல் கொடுங்காமல் அப்படியே ஒரு நிதானமாக போயிட்டு இருக்க ஒரு ராசியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் நண்பர்களே. மீனராசி நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு அமைதியாக நீங்கள் பாட்டு உட்கார வச்சிங்கன்னா அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான ராசி தான் மீனராசி நண்பர்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியலாம் 2ஆம் இடத்துக்கு, உதாரணத்துக்கு நெடுஞ்செழியன், ஓபிஎஸ் இப்படி அழுங்காமல் கொடுங்காமல் அவங்கள வாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்கார வச்சுருந்தாக்கா அவங்க பாட்டுக்கு அந்த பதவியை காப்பாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் மீனராசி என்பவர்கள் அரசியல் இருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீர்கள் என்றால், நெடுஞ்செழியன் 2ஆம் இடத்துல ஒரு பாட்டுக்கு அழுங்காமல் கொடுங்காமல் இருந்துட்டு போனார். அன்பழகன் ஒரு பாட்டு அழுங்காமல் கொடுங்காமல் இருந்துட்டு, ஓபிஎஸ் இருக்கிறவர்களும் அம்மா இருக்கிறவர்களும் அழுங்காமல் கொடுங்காமல் இருந்துட்டு போனார். சசிகலா இந்த மாதிரி போன்றவர்கள்லாம் மீனராசி நண்பர்கள். இவர்களெல்லாம் மாற்றம் வருமா ஏற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் வருங்காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், வருங்காலத்தில் அதில் இருவர் மறைந்து விட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இருவர் இருக்கின்றார்கள். அரசியலில் பெரும் மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மீனராசி நண்பர்கள் எல்லோருக்குமே 7 சனி கொஞ்சம் விரயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதமாக உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் முழு பலம் பெற்று 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல், வாயை கொடுத்து எதுவும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால், அமைதியாக இருந்தால் இந்த 7 சனி கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஒருவேளை இந்த விரயங்கள் சுப விரயமாக இருந்து எலெக்ஷன் மீனராசி நண்பர்கள் விரயத்தை செலவு பண்ணியிருந்தாலும் உங்கள் வாயிலே நீங்கள் கெடாமல் இருந்தால், இந்த பாக்கியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பெரிய உயர்வையும் பெரிய வெற்றியும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கணக்கு சொல்கின்றது. உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக மீனராசி நண்பர்கள் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான் பாக்கியாதிபதி. 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல முழு பலத்தோடு போய் அமர்ந்திருக்கின்றார். அதே பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கின்ற செவ்வாயில முழு வலிமை பெற்றிருக்கின்ற அந்த நேரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் தான் வருது. நீங்கள் 7 சனிகள் செய்த விரயம், எலெக்ஷனுக்காக செஞ்ச விரயம் உங்களுடைய சுய ஜாதகம் பலமாக இருந்தால் ஒரு வெற்றி கனியை கூட பலாபலம் கணிவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறதான் கோச்சாரம் சொல்கின்றது. இது 40% பலன் தான். உண்மையான பலன்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல யோக திசைகளும் நல்ல அமைப்பு திசைகளும், ஒருவேளை செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியை ஓடி இருந்தால் கூட வெற்றி கணிச்சு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சொல்லி 40% பலன் தான். சுய ஜாதகத்தை ஆராய்ந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலையில் கூட வெற்றி கோட்டுக்கு நெருங்கி வரது கூட வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆகவே செவ்வாய் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அதை தாண்டி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாத மிடில் 4ஆம் இடத்துக்கு மாறுகின்றது. எப்படி பார்த்தாலும் இந்த 7 சனியோட தாக்கமும் மற்றபடி இந்த மாத கோள்கள் தாக்கம் இருக்கும்போது ஜூன் மாதம் பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்காமல் உங்களை தற்காத்து ஒரு வேலை மாறுதல், ஒரு இடமாறுதல், ஒரு படிப்பில் ஒரு உயர்வு, ஒரு பட்டம் பதிவு உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல செயல்கள், நல்ல ஒரு உயர்ந்த ஒரு தன்மை, உயர்ந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு மாற்றத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மாதமாக கூட 4ஆம் இடத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் சுக்கிரன், புதன், சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் மாறுவதனால் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று அமைவதனால் உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப நல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே இருக்கிற இடம், வீடு, வாகனம், வண்டி, யோகம் எல்லாத்தையுமே நல்ல பெயரில் அமைச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. திருமண யோகமும் கைகூடி தான் வருகின்றது. ஏழ நோக்கம் இருக்கா என்று பார்த்தால் ஏழ நோக்கத்தை பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய யோகாதிபதியோட செவ்வாயோட அமைப்பை பார்க்கும்போது இந்த ஒரு மாத காலம் என்னை பொறுத்தவரையிலும் மீனராசிக்கு வாயை குறைத்தால் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கலாம். ஏன்னா குடும்பத்துக்குள்ள இதுவரையிலும் அமைதியாக இருந்துட்டு கணவன் மனைக்குள்ள இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கவங்க சிங்காரிச்சு கொஞ்சம் வாயை விட்டு மாட்டியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அரசியலிலும் சரி, தொழிலையும் சரி, குடும்பத்திலும் சரி, மீனராசிக்காரர்கள் கணவன் மனைக்குள்ளும் சரி, அரசியல் தலைவர்களுக்கும் இடையே சரி, வியாபாரத்திலும் சரி மீனராசிக்காரர்கள் வாயால் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் விரயத்தை இந்த பாக்கியாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய சுயஜாதகம் பலமாக இருந்தால். இதை தாண்டி நண்பர்களே 7 சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்ள ஆசைப்படும் நண்பர்கள் நியூமராலஜி படி நாமகரணத்தை உங்களுடைய நியூமராலஜி படி நல்ல பெயரை யோக காரணத்தோடு மாற்றி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அடிக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஆனந்தத்தை பெறக்கூடிய
சூழ்நிலையில் வரும் நண்பர்களே. இதை தாண்டி உங்களுக்கு ஜோதிலிங்க பரிகாரமாக இந்த பிறவியில் 12வது ஜோதிலிங்கமாக வரக்கூடிய அவுரங்காபாத், மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்க குஷ்மரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மீன ராசியோட சிம்பிளோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு 6-7 ஜோதிலிங்கத்தை நீங்கள் கையால தொட்டு, ராமேஸ்வரத்தை தொட்டு, பெரும்பாலும் ஜோதிலிங்கத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தொட்டு வணங்கலாம் நண்பர்களே. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆகம விதிகள் பின்பற்றப்படுவதில்லை. அதனால் நீங்கள் எல்லோருமே நம்ம சமய வேறுபாடு என்று எல்லாருமே போய் சனாதனத்தை எல்லாம் மீறி அந்த இதை தொட்டு வணங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்கு. அது குஷ்மரீஸ்வரரை போய் என்றைக்கு அந்த லிங்கத்தை தொடுகின்றீர்களோ அதுக்கே உங்களோட ஜென்ம ஜென்மாந்திர கர்மாக்கள் இருக்கு. ஆகவே மீனராசி நண்பர்கள் அரசியலில் மாற்றத்தையும் அரசியல் வாழ்வில் வெற்றியும் பெரும் பெரும் உயர்வையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களும், அனைத்து மாணவர்களும், அனைத்து மாணவ செல்வங்களும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களும், பெண்களும் எல்லோருமே சரி வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த இருக்கிற பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குஷ்மரீஸ்வரருக்கு ஒரு வாட்டி சென்று உங்கள் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். 7 சனியோட தாக்கம் குறையும். 7 சனிக்கு வந்து பரிகாரம் சொல்லும்போது ஒவ்வொரு ஜேதரும் ஒவ்வொரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நலன் தீர்த்தம் ஏற்பட்ட ஒரு விதம். அது வந்து ஒரு இதாக தான் போயிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு வந்து 7 சனி முடிய கழிவு காலத்தில் தான் பலன் பெறப்படையும். ஆனால் நீங்கள் குஷ்மரீஸ்வரர் சென்று வந்தீர்கள் என்றால் மீதம் இருக்கிற 7 சனி காலத்தில் அந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு கவசத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. ஆகவே ஜோதிலிங்க வழிபாடை மேற்கொள்ளுங்கள். ஜோதிலிங்க வழிபாடு குஷ்மரீஸ்வரர் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அமிர்தாரை கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி உங்களுடைய நியூமராலஜி போன்ற அற்புதமான பெயர்கள் வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் கூட நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே. நல்ல சிறந்த வழிகாட்டப்படும். இதுவரையிலும் 12 ராசிகளுக்கும் பொறுமையாக இருந்து எங்களுடைய ராசி பலன்களையும் எங்களுக்கு குரு பயிற்சி பலன்களுக்கும் ராசி பலன்களும் பெருத்த ஆதரவு கொடுத்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே. தொடர்ந்து ஜோதிலிங்க ரகசியங்களும் 12 ராசிகளுக்கும் ஜோதிலிங்கத்தை எந்த மாதத்தில் எந்த விதத்தில் எப்படி வழிபட்டால் அது வந்து விடுதலை பெறலாம் போன்ற அற்புதமான ரகசியங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை காணும் நண்பர்களே. வழக்கம் போல் தொடர்ந்து அரசியல் பதிவும், ஆன்மீக பதிவும், யோகாச்சார பதிவுகளையும் நம்முடைய சேனலில் காணலாம். வாழ்த்துக்கள். நன்றி.